ஏன்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மேயர் தான். ஆக அந்த பாலங்கள் கட்டின காரணத்தினால தான் இன்றைக்கி ஓரளவுக்கு போக்குவரத்து ஓரளவுக்கு இன்னும் இருக்குது. அதுக்காக தான் இப்போ நம்ம ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷத்தில், ஏற்கனவே இருந்த 5 வருஷத்தில் திராவிட மாடல் ஆட்சி வந்த பிறகு, நான் முதலமைச்சராக வந்த பிறகு இப்போ மாநகராட்சி சார்பில் ஏறக்குறைய 19 மேல் பாலங்களை கட்டியிருக்கிறோம், புதுசாக கட்டியிருக்கிறோம், சிறு பாலங்கள் கட்டியிருக்கிறோம், இன்னும் பல பாலங்களை கட்டிக்கிட்டு இருக்கிறோம். மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். அதெல்லாம் செஞ்சுருக்கிறோம். அந்த உரிமையோடு வந்திருக்கிறேன். தமிழ்நாடு பூரா நான் சுற்றிட்டு வந்தேன். நேற்று தான் வந்தேன் சென்னைக்கு. வந்த உடனே இன்றைக்கி உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். நேற்றைக்கு தென் சென்னை பகுதிக்கு போனேன், இன்றைக்கி வட சென்னை பகுதிக்கு வந்திருக்கிறேன், உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். அதிகமாக உங்களுக்கு எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் நான் உங்களை கேட்டுக்கு வருவது, உங்களோடு இருந்து உங்களுக்காக பணியாற்றுகிற, உங்கள் வீட்டு ஊழியனாக, உங்களுடைய தொண்டனாக, உங்கள் வீட்டு பிள்ளையாக இருந்து பணியாற்றுகிற ஒருவன் வேணுமா? ஏதோ எங்கோ இருந்து வந்து புதுசாக அரசியலுக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை நடிச்சுக்கிட்டு அவர் வேணுமாங்கிறத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அவ்வளோதான் அவங்களை கேட்குறேன். ஒரே கேள்வி, வேறு ஒன்றும் வேணாம். நான் யாரையும் அரசியலில் தாக்கி பேச விரும்பலை, விமர்சனம் பண்ணி பேச விரும்பலை. ஏன்னா அதுக்கு எனக்கு வழக்கம் இல்லை, எனக்கு பழக்கமே கிடையாது. நான் யாரையும் எதிர்த்து மரியாதை இல்லாமல் தரக்குறைவாக பேசுகிற வழக்கம் எனக்கு கிடையாது. அதனால் நான் உங்களையெல்லாம் அன்போடு கேட்டுக்கிறேன். ஏற்கனவே மேயராக இருந்து நான் ஆற்றிய பணிகள் உங்களுக்கு தெரியும். இப்போ முதலமைச்சராக பொறுப்பேற்று இந்த 5 வருஷமாக ஆற்றியிருக்கக்கூடிய பணிகள்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் எல்லாம், சாதனைகள் எல்லாம் ஏறக்குறைய ஒரு 90% பணிகள் நம்ம முடிச்சிருக்கிறோம். இன்னொரு 10% பணி இருக்குது, நான் இல்லைன்னு மறுக்கலை. அதுக்கு என்ன காரணம்னா, ஒன்றிய அரசு நிதி கொடுக்க மறுக்குது, ஒன்றிய அரசு பர்மிஷன் கொடுக்க மறுக்குது. இப்போ மெட்ரோ திட்டத்தை பாருங்கள், பாதியிலே நிற்கிது, முக்கால்வாசி முடிஞ்சிடுச்சு, இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுக்கு நிதி கொடுக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வீட்டு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு ஒன்றிய அரசு கொடுக்க வேண்டிய நிதி, அதை கொடுக்க மறுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால், இந்தியை படிக்கணுமா, மும்மொழி திட்டத்தை ஏற்றுக்கணுமா அப்படின்னு கட்டாயப்படுத்துகிறாங்க. நான் சொல்லிட்டேன், நீ 4000 இல்லை 10,000மே கொடுக்குறாருந்தாலும் நாங்கள் இந்தியை ஏற்றுக்க மாட்டோம், எங்களுக்கு இருமொழி தான் சொல்லிட்டோம். ஆக இப்படியே ஒரு குடும்பம் நடந்துக்கிட்டு இருக்கு ஒரு பக்கத்தில். ஆக அதை தான் நான் உங்களிடத்தில் கேட்டுக்க விரும்புகிறது. தேர்தல் நேரத்தில் சொன்னோம், என்னென்ன சொன்னோம், இப்போ தேர்தல் அறிக்கையிலே சொல்லியிருக்கிறோம். என்னன்னா, கலைஞர் மகளிர் உரிமை தொகை எவ்வளவு? 1000 ரூபா. மாதம் 15ஆம் தேதி வந்துடுதா இல்லையா பேங்க்குக்கு? கரெக்டாக வருதுல்ல, 15 வந்துடுது. இப்போ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் அதை உயர்த்தி கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்கேன் தெரியுமா? எவ்வளோ? 2000.